எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது. எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்குது. எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷனாக இருக்குது. சோஷியல் மீடியா அடிக்ஷன் தானே, அதெல்லாம் ரொம்ப காமன் அப்படின்னு காமன்னு சொல்லி ஈஸியாக கடந்து போக வேண்டிய விஷயம் இல்லை இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன். காலைல அப்போ தான் தூங்கி ஏஞ்சிருப்போம், கண்ணை கூட திறந்துருக்க மாட்டோம். அப்படியே ஃபோன் எடுத்து இந்த மெசேஜ்லாம் வந்திருக்கா, இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கா, நம்ம நேற்று போஸ்ட் போட்டோமே, யாரா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஓகே இவங்க கமெண்ட் பண்ணியிருக்கோம், என்னது 5 லைக் தான் வந்து, எப்பயும் போல் பழைய மாதிரி லைக்ஸ் வரலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு நம்ம கண்ணு கூட ஒழுங்காக திறந்துருக்க மாட்டோம். நம்ம மூச்சு விடுறோமான்னு கூட யோசிச்சிருக்க மாட்டோம். நமக்காக உழைக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ நம்ம சில்ட்ரனாக இருந்தால் நம்ம பேரண்ட்ஸு, ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் நமக்கு நேசிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களாம் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் ஓகே ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க சோஷியல் மீடியாவோட இன்ட்ராக்ஷன்ஸை இது பண்ணுவாங்க. ஒரு நியூஸ் ரொம்ப கேதர் பண்ணுறோம், பொலிட்டிக்கல் இது நடக்குதா, ஓ இப்போ இந்தியா ஜெயிச்சிச்சா அப்படின்ட்டு இருக்கீங்களா? நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ வெல்கம், வி ஆர் சோஷியல் மீடியா அடிக்ட்ஸ். அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டீன் காலையில் எழுஞ்சக்கப்புறம் மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டக்கப்புறமும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்டு கழிவை வெளியே எடுத்தும் போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதும் சரி, பைக்கில் போகும்போதும் சரி, டிராஃபிக்கில் நிற்கும் போதும் சரி, அங்கே போகும்போதும் சரி, இங்கே போகும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் இதே தான் பண்ணிருக்கோமா? டெஃபினெட்லி வி ஆர் அடிக்டட்ங்க. நான் பெட் கட்டி சொல்ல வி ஆர் அடிக்டட். எதுக்கு? சோஷியல் மீடியாவுக்கு, மொபைலுக்கு, தேவையில்லாத கான்டென்ட் கன்சியூமிங்க்கு, இது எல்லாத்துக்குமே வி ஆர் அடிக்டட். சோஷியல் மீடியா அடிக்ஷன் இஸ் அன் excessive and compulsive use of social media platform so much so that it interferes with daily life and activities. Yes, நான் எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறேன் சோஷியல் மீடியா, அண்ட் கம்பல்சிவாக யூஸ் பண்ணுறேன். கம்பல்சிவ்னா என்ன மீறிய என் கை சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகுது. ஸோ ஐ எம் ஆல்சோ எ சோஷியல் மீடியா அடிக்ட் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ். அதுதான் இந்த சீரீஸ், சோஷியல் மீடியா அடிக்ஷன். சீரீஸ் நேம் என்ன வைக்கலாம்? க்யூரிங் சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஒரு கேட்சியாக தெரில, பட் அதுதான் சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து, மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம போகணும்னு நினைக்க வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஸோ அதுக்கு நான் நல்லா கற்றுக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்றத மக்களுக்கு சொல்கிறது தான் இந்த சீரீஸோட வேலை. அதில் வீடியோ நம்பர் 1 தான் இந்த வீடியோ. பயந்துடாதீங்க, ரொம்ப பயந்துடாதீங்க. ஓகே ஸோ இப்போ ஒரு 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அடிக்ஷன் பீப்புளில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எத்தனை இருக்குன்றதை நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எனக்கு எத்தனை இருக்குது, நான் எப்படி எனக்கு இருக்குது இதுன்றதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பல்சிவ் செக்கிங். ஓகே, ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு, ஃபோனில் இல்லை, ஃபோனுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேவா? நீங்கள் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பட் ஏதோ ஒரு என்ன இலவுனே தெரியாமல் அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் கம்பல்சிவ் செக்கிங். எனக்கு அப்படி இருக்குது. நான் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்போ நான் வீட்டிலேருந்து பிஜிக்கு வரும்போது டிராஃபிக் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் பார்ப்பேன். அப்புறம் சாப்பிட்றேன்னு வைங்களேன், எனக்கு அவங்க எனக்கு நான் நிறைய வாட்டி நான் யோசிப்பேன், நல்லா மென்று சாப்பிட்ணும், அப்போ தான் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். பட் ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். மீட்டிங், இப்போ ஸ்க்ரம் மீட்டிங் எனக்கு ஆஃபீஸில் இருக்கேன், ஸ்க்ரம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது அந்த கேப்பில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது. லஞ்ச் சாப்பிடும்போது ஏதோ நியூஸ் அப்டேட் இருக்கா, பொலிட்டிக்கலாக ஏதோ நியூஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி கம்பல்சிவாக என்னை மீறியே நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் தேவையில்லாததை நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு கம்பல்சிவ் செக்கிங் இருக்குது. ரெண்டாவது, நெக்லெக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆஃப்கோர்ஸ் நீங்களே சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கை என்ன இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா? இந்த மாதிரி உட்காந்து படுத்துக்கிட்டு ஃபோன் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை, சூப்பர் ஸ்டாருக்கும் பாஸுக்கும் சண்டை, என்ன இதில் இவங்க ஃப்ரீக்வன்சி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா லைஃப்பில்? சரி, அந்த நடிகருக்கு இந்த நடிகைக்கும் கல்யாணம், ஓ இந்த நடிகை அந்த நடிகரோ, ஓ அப்படியா, ஓகே என்னது ஓகே அப்படின்ட்டு ஓகே இது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன். அண்டு இப்போது என் வாழ்க்கையில் இதுதான் அப்படியே மெயின்ன்ற மாதிரி என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. பட் நம்மளோட கனவுகள், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும்ன்ட்டு நமக்கு ஆசைகள் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. அண்ட் நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குல்ல அந்த ஆசைகளுக்கு, அதுதானே ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு
நெக்லெக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்குது. மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆப்வியஸாக எனக்கு இருக்குங்க. இது வந்து 100% எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு பிடிச்சவங்க வந்து எனக்கு பிடிச்சவங்கள ஹவுஸ்மேட்ஸ் ஏதாவது இது பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகும். அப்போ எனக்கு பிடிச்சவங்க அதுக்கு ரியாக்ட் என்ன பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்க தான் என் பிரெயின் அவ்வளோ ஈகராக இருக்கும். அன்றைக்கி நாள் அப்புறம் என் பிடிச்சவங்க மாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ மாசில் அப்படின்ட்டு அப்படியே கமெண்ட் படிக்க வேண்டியது அவங்கள பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க. அந்த இந்த சோஷியல் மீடியா நான் சொல்கிறேன். இது நான் இப்போ எதில் பார்க்குறேன், சோஷியல் மீடியாவில் தானே பார்க்குறேன், அதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது என்னோடய ஃபேவரட் ஆக்டர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, அந்த கட்சி அவரையும் அந்த கட்சியையும் மற்ற கட்சியினர் வந்து இது பண்ணாங்கன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அப்படியே அஃபெக்ட் ஆகுது. எனக்கு அந்த நியூஸை தொடவே ஒரு மாதிரி காண்டாகுது எனக்கு அப்படியே. ஸோ இந்த மாதிரி என்னோடய மூடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது இந்த சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுறதுனால. ஸோ எனக்கு இதுவும் இருக்குது. வித்ட்ரால் சிம்டம் என்னென்னா, இப்போது ஓகே அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் யூடியூப்பை, இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே ப்ரொடக்டிவாக இருக்கும், ஓகே பயங்கரமாக மாஸ் பண்ணுறோம், நம்ம பிளான் போட்டு கோலை பார்த்துட்டான் கீரம் போட்டுட்டான் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணுவோமா. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே டிப்ரெஷன் ஆகுது, ஆங்ஸைட்டி ஆகுறது, கவலை, ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, என்ன நமக்கு எதுவுமே தெரியலையே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, சரி ஃபோன் எடுப்போம் அப்படின்ட்டு கவலையாயிட்டு திரும்ப அந்த பழக்கத்துக்கு வர்றது வித்ட்ரால் சிம்டம். விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே வர முடியல. ஸோ மேபி எனக்கு இருக்கலாம். அடுத்து லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ். 12th முன்னாடிலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணுவோம், வீக்லி வெளியே போவோம், வேறு டிவி பார்ப்பேன் நான் உட்காந்து. ஓகே அதுவும் ஒரு மீடியா கன்சப்ஷன் தான். வேறு என்ன பண்ணுவேன்னா டிஜிட்டலே இல்லாமல் படிப்பேன். இந்த 12th 10th அப்போல்லாம் லிட்டரலாக புக்கை வச்சு படிப்பேன். புக்கில் தானே படித்தோம், அதெல்லாம் எவ்வளோ நேரம் படிச்சிருப்போம், படித்து தானே மார்க் எடுத்தோம். ஆனால் இப்போது புக்கு வாங்கி வைக்க அப்படியே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவங்க படிக்கிறாங்க இவங்க படிக்கிறாங்க, புக்கு வாங்கி தான் வைக்கிறேன் தவிர புக்கு படிக்கிறது இல்லை. டிஜிட்டல் தவிர வேறு எந்த ஆக்டிவிட்டி எல்லாமே லெஸ்ஸாக இருக்குது. ஜிம் போகணுன்னாலும் அங்கேயும் சோஷியல் மீடியா கன்சப்ஷன் தான் இருக்குது. வாக்கிங் போகணுன்னாலும் மீடியா கன்சப்ஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸில் இது ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸோ எனக்கு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆப்வியஸாக இருக்குது. சம்டைம்ஸ் எதுக்கு வெளியே போயிட்டு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் தோணும். ஸோ எனக்கு அந்த ஹேபிட் கண்டிப்பாக இருக்குது. இன்டர்ஃபியரன்ஸ் இன் பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது எப்படி சொல்கிறது, இன்டர்ஃபியரன்ஸ் இன் பர்சனல் ரிலேஷன்ஷிப், எஸ் எனக்கு அதுவும் இருக்குது. இப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னு வைங்களேன், ட்ரிப்பாக எப்போயோ ஆடிக்கோ அமாவாசைக்கு ட்ரிப் போகிறோம், அந்த இடத்துல போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடலாம், நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்து சீன் போடலாம் அப்படின்ட்டு அந்த மொமெண்ட்டில் நான் இருக்க மாட்டேன். அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் வச்சுக்கணும், ஃபோட்டோ எடுத்து கேலரியில் வச்சுக்கணும். என்றைக்காவது நான் போய் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன்னா கிடையாது. ஸ்டோரி ஹைலைட்ஸ்லாம் வச்சுருக்கேன், என்றைக்காவது உட்காந்து பார்த்துருக்கேன்னா நான் கிடையாது. நியூவாக கான்டென்ட்டாக கன்சியூம் பண்ணுறது தவிர அந்த ஃபோட்டோ எடுக்கிறது. அப்போ நான் அந்த மொமெண்ட்டில் எதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன், அதுக்கு பதில் அப்படியே சீனியரை ரசித்தோமா அப்படி இருக்கலாம்ல. ஸோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் அது கொஞ்சம் பர்சனலுன்றது இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்வேர்டு உள்ளாரக்க நான் இப்போ எல்லாமே அவுட் வேர்டு. இந்த சோஷியல் மீடியா எல்லாமே வெளியே என்ன நடக்குதுன்னு தானே நமக்கு கொண்டு வருது. எனக்குள்ளே என்ன வேணும் அப்படின்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கலையோ இல்லை நான் அதுக்கான டைம் என்னால் ஒதுக்க முடியலன்னு நினைக்கிறேன் இந்த சோஷியல் மீடியானால். ஸோ நான் கண்டிப்பாக சோஷியல் மீடியா அடிக்டட் பர்சனாக இருக்கேன். பட் இப்படியே நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. இப்படியே இருந்தால் எனக்கு நல்லா தெரியும் நம்ம லைஃபை நம்ம நினைக்கிற மாதிரி மாறாதுன்ட்டு. உங்களுக்கு இந்த 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான்ட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒன்றா இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் அதோட இம்பேக்ட் அதுலேருந்து எப்படி வரலாம் வெளியே வரலாம் அப்படின்ட்டு நான் படிக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறேன். நானும் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுலேருந்து வெளியே நான் ட்ரை பண்ணி ஆப்வியஸாக ஒன் டே வெளியே வந்துட்டேன்னா எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லி அட்லீஸ்ட் என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தவங்க லைஃபை அது மாற்றணும். ஃபஸ்ட்டு என் லைஃப்பை மாற்றணும், அதில் நான் கிளியராக இருக்கேன். மாற்றிட்டக்கப்புறம் என்ன மாதிரி இப்போ நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தவங்கள லைஃப்பில் மாற்றணும். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த சீரிஸ் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், ஃப்ரீ டைமில் பாருங்கள். அண்ட் அடிக்டடாக இருக்காதீங்க, இதை பார்த்து அடிக்டடாக இருக்காதீங்க. ஓகே, பை.